அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவரு. உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா, இல்லை எமோஷனலா? சார் இமோஷனும் இருக்கு, ஃபைட்டும் இருக்கு. பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் சார். ரொம்ப ஏன்னா என்எஸ்டியிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதான் அப்போ மேடையில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட ஆக்டிங் நாலேஜ் நான் சொல்கிறேன், பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் May 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும். நாட் ஓன்லி வில்னா, பட் as a lead, as different characters. Wishing you the best with once again. அர்ஜுன் பிரதர், அதாவது நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. 2 பேரோட யாரோட அதிகமா இருக்கு? எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம்? அதுல சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு. சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இல்ல ரொமான்ஸ் இருக்கு சார், டானியோட இருக்கு அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுலேயே ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமானம் நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை, இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது என் மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் பார்த்தோம் கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அது மலையாளம் நல்ல படம் வந்து எந்த இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். டேரக்டர் சார், உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் 2 பேருக்கும் கொஸ்டின். யார் சொன்னாலும் ஓகே தான். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்க பேரு சாந்தகுமாரின் சரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்ன காரணம்? ஏன் வந்து அவரு அவ்வளவா தெரியலையா? இல்ல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒரு கமர்ஷியல் பிலிம்ல வந்து அந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரம் இல்லையா? ஸோ இதுல இருந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ முன்னாடி எல்லாருமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்றாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணிருக்கோம். ஹீரோ கொடுத்துருங்க. ஹீரோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் அவரு அர்ஜுன் தாஸ் ரசவாதின்னு போறது நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர் இருப்பேன். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன், அது கீழே நிறைய ஒரு எஸ்ஸே ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வருது பர்சனலா எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார். ஸோ ஐ எம் வெரி ஓகே அவரோட டிசிஷன்ல. இதுல பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அதற்கான வார்த்தைகள் போட்டா அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு இதை செஞ்சீங்க? இல்ல, வீரியம் குறைஞ்சிரும் யூஸ்வலா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது நீங்க அந்த பிளேஸ்மெண்ட் பாத்தீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னா அந்த நம்ம அதுல என்ன லிரிக்ஸ் எழுத போறோம்ல சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் சிச்சுவேஷன் தான். ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை, நான் சொல்லும் பொழுது அந்த சொன்னது என்னன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஒரு 2 பேரோட அது ஸோ அது ரொம்ப யூஸ்வலா இருக்குமே போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை உள்வாக்கிட்டோம். அந்த சாங் நல்லா இருந்தது. நீங்க பரதநாட்டிய டான்ஸரா உண்மையிலே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க? இல்லை, நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை. சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு புதுசு தான், நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு புதுசு தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல. பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. மேடம், அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லலை, ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்றாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமா பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசா இருந்திருக்கும் உங்க எல்லாத்துக்கும். எனக்கு நேர்ல பார்க்கும்போது he can do anything அப்படின்னு தோணுச்சு.
தேங்க்யூ. அங்கே ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்காத மீனாட்சி சார் இருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டாக நினச்சேன். அந்த குறையை தீர்த்துட்டாரு சார். ஒரே ஒரு கேள்வி என்னோட சைடில் இருந்து, வழக்கத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி. ஏன்னா பேச்சுவாக்கில் யாருமே அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் ஆல்மோஸ்ட் இதை பற்றின பேச்சே வருது. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? மௌனகுருமே அப்படித்தான். அந்த டைட்டில் வைக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக தான் இருந்தது. ரசவாதியுமே இருக்கு. இப்போ முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. 60s பிறந்தவங்க, 70s அதுக்கு போல பிறந்தவங்க அந்த ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது. இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துட்டு இருக்கு இந்த வார்த்தை. இது ஏன் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுக்கணும்.